வணக்கம். பியாண்ட் தி பேட்ஜ் பை பால்கி இதில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் செக்ஷனில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். நம்ம ஈகோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். ஈகோ ஈகோ அப்படிங்கிற வார்த்தையை. அந்த ஈகோனா என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரேராக தான் உள்ள ஆராய்ஞ்சு பார்த்துருக்கோம். ஈகோ அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா ஐ, நான். தமிழில் நான், ஆங்கிலத்தில் ஐ எம் சோ அண்ட் சோ, அந்த மாதிரியான ஐ. ஸோ இந்த ஈகோ அப்படிங்கிற வார்த்தையினுடைய மீனிங் ஐ அப்படின்னா, அதை வச்சு என்னென்ன வார்த்தைகள் நாம் வழக்கத்தில் இருக்குது, எப்படி நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈகோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஈகோயிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வருது. இஜிஓஐஎஸ்டி, ஈகோயிஸ்ட். இதில் நடுவில் வரக்கூடிய அந்த ஐயை கவனமாக பாருங்க. ஈகோயிஸ்ட், இஜிஓஐஎஸ்டி, அந்த ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஈகோலேருந்து இன்னொரு வார்த்தை உருவாகுது, ஈகோடிஸ்ட், இஜிஓடிஐஎஸ்டி, ஈகோடிஸ்ட். ஸோ ஈகோயிஸ்ட், ஈகோடிஸ்ட், ரெண்டு வார்த்தை. இந்த ஈகோயிஸ்டுக்கும் ஈகோடிஸ்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஈகோயிஸ்ட் வார்த்தையில் ஐ ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொன்னேன். எதுக்காக அப்படின்னா, இந்த ஈகோயிஸ்ட்டுங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, நான் தான் எல்லாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நபருடைய பர்சனாலிட்டி தான் ஈகோயிஸ்ட். ஹீ இஸ் அன் ஈகோயிஸ்ட் அப்படின்னா, அங்கே அந்த நபர் தன்னை முன்னிலைப்படுத்தியே எல்லா இதையும் செய்வார். அதுதான் ஈகோயிஸ்ட். ஐ, அந்த வார்த்தை, அந்த லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது ஈகோடிஸ்ட், டி அந்த எழுத்து ஞாபகம் வைக்க சொன்னேன். டி எதுக்காக அப்படின்னா, டாக், அந்த வார்த்தையிலும் முதல் லெட்டர் டி. ஈகோடிஸ்டில் அந்த டீக்கு சொல்கிறேன் நான். இப்போ இந்த ஈகோயிஸ்டையும் ஈகோடிஸ்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இதுதான். ஈகோயிஸ்ட் அப்படிங்கிறது தன்னை முன்னிலைப்படுத்தி நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈகோயிஸ்ட். ஈகோடிஸ்ட் அப்படின்னா தன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது, தன்னுடைய பெருமையை புகழ்றது. நான் அதில் பெரிய ஆள், இதில் பெரிய ஆள், எனக்கு அது தெரியும், இது தெரியும், இது மாதிரி தன்னை பற்றியே பேசிட்டு இருக்க. டாக் அபவுட் ஒன் செல்ஃப், டாக் அபவுட் மீ, ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட் மீ அப்படின்னா தட் இஸ் ஈகோடிஸ்ட். ஈகோயிஸ்ட் அப்படின்னா நான் தான் நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துலேயும் ஒரு சுயநலத்தோட நான் தான் என்னை முன்னிலைப்படுத்தி, என்னை மையப்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள், அது ஈகோயிஸ்ட். ஸோ ஈகோயிஸ்ட், ஈகோடிஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை ஈகோங்கிற வார்த்தையிலேருந்து பார்த்தோம்.